வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பச்சைப்பயிர் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பச்சைப்பயிர் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் வடிச்சிட்டு இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்குவோம். நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து வேக வைக்க வேணாம், வேறு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பயிர் எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ பச்சைப்பயிர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இப்போ இந்த பயிரை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். குக்கர் மூடி போட்டு அடுப்பில் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும். நல்லா அருமையாக வெந்து வந்துடும் பச்சைப்பயிறு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பயிர் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா அருமையாக பூ போல் மலர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். இந்த பயிரை ரொம்ப மசிக்க வேணாம், கூழ் மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டாலே போகிறோம். அதாவது பச்சைப்பயிர் நமக்கு அங்கங்கே முழுசாகவும் இருக்கணும், அதே சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்சியும் இருக்கணும். அதுக்காக தான் லேசாக மசிச்சு விட்டோம்னா போகிறோம். அப்போ தான் இந்த பச்சைப்பயிர் முழுசாக இருந்துச்சுன்னா நம்ம டிஃபன் கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் சேர்த்துக்குங்க. பூண்டு பல் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு அதை வதக்கி விடுங்க. நல்லா மணமாக இருக்கும் நமக்கு அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா இது இந்த அளவு நிறமாறினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சைப்பயிர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான், நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் ரெசிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பச்சைப்பயிரை சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்துக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்குங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா குழம்பு இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. தூவிட்டு இதில் கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இறக்க வேண்டியதான்.
கடைசியாக அந்த பச்சை பயிறு குழம்புல நெய் விட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா இட்லி தோசையில் நிறைய விட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் சாப்பாட்டில் போட்டும் நீங்கள் ஒரு அப்பளம் வடகம் இது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பயிறு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சைடிஷ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். டிஃபன் ரெசிபி, சைடிஷ் ரெசிபிலாம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பயிறு குழம்பு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.